அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் இனிய வணக்கம். இன்றைய வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கக்கூடிய சில தமிழ் சொற்கள். என்ன சார் தமிழ் பாடம் இன்னைக்கு வந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் அப்படிங்கிறது அ நீங்க போட்டித் தேர்வுகள்ல பொறுத்தவரை டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா, தமிழ் தான் இவங்களுக்கு உயிர். தமிழ் இல்லாம ஒண்ணுமே அவங்களால பண்ண முடியாது. 50% ஆஃப் மார்க் அவங்க தமிழ்ல இருந்து எடுத்துக்க வேண்டியிருக்குது. டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். அதுவே டிஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸா இருந்தா, நீங்க வெதர் யுஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி எது எழுதுறதா இருந்தாலும், தமிழ் எலிஜிபிலிட்டி இல்லாம நீங்களும் தமிழ்நாட்டுல வேலை வாங்க முடியாது. ஸோ போத் டிஎன்பிஎஸ்சி ஆர் டிஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ் யாராக இருந்தாலும் தமிழ் இல்லாம இன்னைக்கு நீங்க தாண்டி போக முடியாது. அதுல மிக முக்கியமான கான்செப்ட்ஸ மட்டும் நம்ம வகுப்புகளா குடுத்துட்டு வர்றோம். சரிங்களா? இப்போ சார் நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன் சார். தமிழுக்கு ஒரு வகுப்பு வேணுமா? என்னுடைய தாய்மொழி தமிழ். அதுல ஒரு நான் வந்து படிக்க வேண்டியது இருக்குதா? நான் எது போட்டாலும் அடிச்சுப்பேன் சார் அப்டின்னா, இந்த 20 வார்த்தைகளையும் நீங்க ஒரு 10 நிமிஷம் படிங்க. சரிங்களா? இது வெறும் 6ஆம் வகுப்பு பாடம் தான். ஈவன் பிஹெச்டி முடிச்சவங்களுக்கு இது டஃப்பா தான் இருக்க போகுது. சரிங்களா? ஒரு 20 வார்த்தைகள் 6ஆம் வகுப்புல இருக்குது. இந்த 20 வார்த்தைகளும் எந்தெந்த நூல்கள்ல இடம்பெற்றிருக்குன்னு ஒரு லிஸ்ட் குடுத்துருக்காய்ங்க. இது யாருக்கு? 6ஆம் வகுப்புல ஜாயின் பண்ண முதல் மாதத்துல படிக்க வேண்டிய விஷயம் தான். சரிங்களா? இத படிச்சுட்டீங்கன்னா, நீங்க வந்து கில்லாடி. நீங்க வந்து தமிழ்ல வந்து பெரிய புலி தான் அப்படிங்கிறத நீங்களே ஒத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு சபாஷ் குடுத்துக்கங்க. இல்ல சார், பேசிக்கலி உங்கள மாதிரி நானும் ஒரு லேசி பெர்சன் அப்படின்னா, நீங்க வந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. அதர்வைஸ் நான் இத படிச்சுட்டேன் சார். ஆல்ரெடி நான் இதுல தரவா இருக்கேன். ஜஸ்ட் ஸ்கிப் த வீடியோ அண்ட் உங்களுடைய வேலைய பாருங்க. இல்ல சார், நான் உங்களுடைய வர்க்கம் அப்டின்னா, நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணி என்கிட்ட வாங்க. சரிங்களா? ஸோ, நான் எப்படி பிரிச்சிருக்கிறேன் அப்டின்னா, இது ஈஸியா மெமரைஸ் பண்றதுக்கு சில கான்செப்ட்ஸ சொருவியிருக்கேன்ப்பா. இதுல இருக்கக்கூடிய நூல்கள அப்படியே தரம் பிரிச்சிருக்கிறேன். இதுல அதிகமா இருக்கக்கூடிய நூல்கள் பார்த்தீங்கன்னா, திருக்குறள். திருக்குறள்ல வந்து 6 வார்த்தைகள் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. குறுந்தொகையை பொறுத்தவரைக்கும் 4 வார்த்தைகள் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. தொல்காப்பியத்த பொறுத்தவரைக்கும் 9 வார்த்தைகள் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த 3யும் 6, 4 10, 19. இப்ப 20 வார்த்தைகள்ல 19 வார்த்தைகள் நாம வந்து இந்த 3 கான்செப்ட்க்குள்ள கொண்டு வந்துர்றோம். சரிங்களா? அதுக்கப்புறம் தனித்தனியா 1, 1 அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? மேக்ஸிமம் 20 வார்த்தைகள இந்த 3க்குள்ள நம்ம படிச்சுடுறோம். மீதி இருக்கக்கூடிய 1, 2 வார்த்தைகள நம்ம தனியா படிச்சுப்போம். ரைட்டுங்களா? பார்ப்போம். திருக்குறள் 6 இருக்குது. என்னன்னு பார்த்துருவோம்ப்பா. வேளாண்மை, மருந்து, அன்பு, உயிர், அ மகிழ்ச்சி அண்ட் அரசு. சரியா? பார்ப்போம். ம். ஃபர்ஸ்ட் வேளாண்மையிலருந்து ஆரம்பிச்சுருவோம். இந்த 6 வார்த்தைகளையும் முதல்ல நீங்க வந்து ஒரு கனெக்ட் பண்ணணும். இப்போ ஒரு வேள கொஸ்டின் கேட்குறாங்க. கேட்கும்போது திருக்குறள்ல வந்த வார்த்தைகள் எதெல்லாம் சார் மறந்து போச்சு அப்டின்னா, இந்த கான்செப்ட் ஞாபகம் வந்தா திருக்குறள்ல என்னென்ன வார்த்தைகள் நம்ம புக்ல இருந்தது அப்படின்னு வந்துரணும். சரி வேளாண்மையோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது இல்லீங்களா? வேளாண் மக்களுக்கு தகுந்த ஒரு ஆதார விலை கிடைக்கல. ஏதோ ஒரு இடையில இருக்கக்கூடிய இடைத்தரகர் வந்து அத ஆட்டைய போட்டு போயிடுறாங்க. ஸோ வேளாண்மை நலிவடைந்த நிலையில இருக்குது. அத ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்தது என்னம்மா? அடுத்த வார்த்தை மருந்து. அப்ப நலிவடைந்த அந்த வேளாண்மைக்கு நாம ஏதாவது கொஞ்சம் ஊட்டம் குடுக்கணும். ஊட்டச்சத்து மருந்து நம்ம குடுக்கணும் அவங்களுக்கு. சரியா? வேளாண்மை நலிவடைந்திருக்கு. அவங்களுக்கு மருந்து குடுக்கணும். என்ன மாதிரி மருந்து தான் அவங்களுக்கு தேவைப்படுது அப்டின்னா, மக்கள் கிட்ட இருந்து நாம குடுக்கக்கூடிய அன்பு. அந்த மருந்து தான் அவங்களுடைய உயிர காப்பாத்தி, அவங்களுக்கு ஒரு தெம்பூட்டி மகிழ்ச்சியா அவங்கள வச்சிருக்கும். சரியா? வேளாண்மை நலிவடைந்து இருக்குது. அதனால வேளாண்மைக்கு நாம ஒரு மருந்து குடுக்குறோம். அது என்ன மருந்து அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு. நாம செலுத்தக்கூடிய அன்பு. ஒரு வேளாண் ஒரு உழவன் அங்க பார்த்தோம் அப்டின்னா, ஒரு வேளாண்மை செய்யக்கூடிய ஒரு மனுஷன நம்ம அங்க பார்த்தோம்னா, அவருக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போறோம். வணக்கம் சார். வாத்தியாருக்கு ஒரு சல்யூட், போலீஸ்காரருக்கு ஒரு சல்யூட் அடிக்கிறோம்ல. அப்போ விவசாயி அவருக்கு ஒரு சல்யூட் அடிக்கணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அன்ப நம்ம அவங்களுக்கு குடுக்கணும். அவைங்கள கண்டா ஒரு கேவலமா நினைக்கக்கூடியத விடணும். சரியா? அப்படி ஒரு அன்பு செலுத்துறது மூலமா, அவங்களுக்கு நாம இன்னும் ஒரு உயிர் குடுக்கணும். சரிங்களா? உயிர்ப்பிச்சு விட்டுறோம். அந்த வேளாண்மை அப்படிங்கிற தொழில. இது மூலமா அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க. அவங்க இன்னும் மகிழ்ச்சி அடையறதுக்கு நீங்க பண்ண வேண்டிய வேல என்ன பண்ணலாம்னா, அரசு கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய நலத்திட்டங்கள அவங்களுக்கு போய் கிடைக்க செய்யணும். சரிங்களா? அரசு அவங்களுக்கு நெறைய நலத்திட்டங்கள் வச்சிருக்குது. இலவச மின்சாரம், மும்முனை மின்சாரம், அப்புறம் அவிங்களுடைய பிள்ளைகளுக்கு நலத்திட்ட உதவிகள், கட்டுமான இதுல இருக்கக்கூடிய வேளாண் சார்ந்தவங்களுக்கு தனியா ஒரு சலுகைகள், அப்படியெல்லாம் நெறைய குடுத்துருக்காங்க. அத அந்த எழுத படிக்க தெரியாத அந்த பாமரர்களுக்கு மக்களாகிய நாம கொண்டு சேர்க்கணும். சரிங்களா? இப்ப அந்த 6 வார்த்தைகளையும் ஒரு கான்செப்ட்க்குள்ள கொண்டு வந்துட்டோம். அதாவது வேளாண்மை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். வேளாண் மக்கள உண்மையிலேயே இந்த கான்செப்ட்ட தாண்டியும் நம்ம மதிக்க வேண்டியிருக்குது. சரிங்களா? ஸோ, நீங்க இப்ப மெமரைஸ் பண்றதுக்கு இந்த வேளாண்மைய எடுத்துக்கங்க. நலிவடைந்த நிலையில இருக்குது. அதுக்கு நம்ம மருந்து குடுக்கணும். இந்த மருந்து வேற எதுவும் இல்ல. உங்களுடைய அன்பு. அந்த அன்பு செலுத்துறது மூலமா அவங்களுக்கு பெரிய இன்னும் ஒரு உயிர்ப்பித்தல குடுக்குறோம். இன்னும் அவங்கள தெம்பா நிக்க செய்றோம். அது மூலமா அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க.
இன்னும் மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னா, அரசினுடைய நலத்திட்டங்கள அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான வழிய நம்ம பார்க்கலாம். சரிங்களா? திருக்குறள்ல 6 வார்த்தைகளும் ஓவர். வேளாண்மை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு மருந்து குடுக்குறோம். அந்த மருந்துங்கிறது அன்பு. அந்த அன்பு குடுக்குறது மூலமா ஒரு உயிர்ப்பித்தல் குடுக்குறோம். அந்த உயிர்ப்பித்தல் மூலமா அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. இன்னும் அவங்க மகிழ்ச்சியோடன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அரசினுடைய நலத்திட்டங்கள அவங்களுக்கு கொண்டு சேருங்க. ரைட்? திருக்குறள்ல 6ம் ஓவர். திரும்பி ஒரு வாட்டி கூட மெமரைஸ் பண்ணிக்கங்க. சரி, இந்த கான்செப்ட் எனக்கு பிடிக்கல சார். வேற ஏதாவது ஒண்ண வச்சு இந்த 6 வார்த்தைகளையும் கோர்த்துக்கங்க. ரைட். அப்படியே தொல்காப்பியம் வந்துருவோம். சரிங்களா? தொல்காப்பியத்துல மொத்தம் 9 வார்த்தைகள் அப்படின்னு நான் லிஸ்ட் அவுட் பண்றேன் இல்லைங்களா? உலகத்துல இருந்து தொடங்கி முடி வரைக்கும். ஸோ திருக்குறள விட இது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்க போகுது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தொல்காப்பியம் அப்படின்னா என்ன? தொன்மையான காப்பியம். காப்பியம்னா பெரிய ஒரு எபிக். சரிங்களா? அ எபிக்ன்னு வச்சுக்கலாம். ரைட். காப்பியம். பெரிய ஒரு ஒர்க். தொல்காப்பியம். தொன்மையான ஒரு காப்பியம். பழைய அட்டப்பழைய ஒரு ஒர்க் தமிழ்ல. சரி. இப்போ அது உலகம் தோன்றின நாள்ல இருந்து இருக்கும் இல்லைங்களா? உலகம் தோன்ற அந்த காலகட்டத்துல இருக்கும்ல. அப்படி உலகத்துல இருந்து தொல்காப்பியத்த கனெக்ட் பண்ணுங்க. சரிங்களா? உலகம்னா தொல்காப்பியம். சரி. இப்போ உலகம் தோன்றியது தொல்காப்பியம் அன்னையிலிருந்து தோன்றிய நாள்ல இருந்து இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட். அடுத்தது ஊர். தொல்காப்பியத்துல அடுத்த வார்த்தை. உலகத்துல ஊர் அப்படிங்கிற கான்செப்ட் தோன்றியது. உலகம் இருக்குது. அதுல ஒரு மனுஷன் வர்றான். மனுஷன் வந்து ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கான். இப்ப ஆடம் அண்ட் ஈவ கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஊர்ல ஆடம் அண்ட் ஈவ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி வச்சுக்கங்க. உலகம், உலகத்துல ஊர் தொடங்குது. ஊர்ல ஒரு கப்பிள்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி வச்சுக்கங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பரிமாறிக்கிறாங்க. அன்பு அப்படிங்கிறத நீங்க இப்போ தொல்காப்பியத்துல இது களவியல் அப்படிங்கிற பார்ட்ல இருந்து தாங்க எடுத்திருக்காங்க. அப்படி ஞாபகம் வச்சு களவியல் அப்படின்னா லஸ்ட், லவ் அப்படி வச்சுக்கோங்க. ரைட்? இப்ப அன்புனா ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதன் மூலமாக அவங்க ஒரு அடுத்த ஜெனரேஷன ஒரு உயிர குடுக்குறாங்க. இந்த ஊருக்கு அவங்க ஒரு உயிர குடுக்குறாங்க. வெரி ஹேப்பி. குழந்தை பிறந்தா யாருக்கு தான் ஹேப்பி இருக்காது இல்லைங்களா? வெரி ஹேப்பி இல்லைங்களா? மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஆ நமக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. எஸ். அந்த குழந்தையின் மூலமாக அல்ல அந்த குழந்தைகளின் மூலமாக அவங்க பெரிய புகழ் பெறுறாங்க. அவன் பெரிய வளர்ந்து டிஆர்பிக்கு படிச்சு, இல்ல டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சு பெரிய ஆளா ஆயிடுறான். அப்படி அவங்களுக்கு மிக புகழ் கிடைக்குது. அந்த குழந்தைங்க போகக்கூடிய இடத்துலலாம் பயங்கரமா ஜொலிக்கிறாங்க. செல்லும் இடமெல்லாம் அவங்களுக்கு சிறப்பு. சரிங்களா? அப்படி போகக்கூடிய இடமெல்லாம் அவங்க சிறப்பு பெறுறாங்க. ஆனா, இவிங்கள ஒழிச்சு கட்டணும்னு ஒரு சொந்தக்கார குரூப் இருக்கு. இப்ப நீங்களும் படிக்கக்கூடிய ஆட்களா இருந்தீங்க அப்படின்னா, உங்களையும் ஒழிச்சு கட்டலாம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குங்க. ஜாக்கிரதையாக இருங்க. சரிங்களா? உங்களையும் ஒழிச்சு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு குரூப் கிளம்பி இருக்கும். அவிங்கள முடியவே முடியாதுங்க. நீங்க என்ன பண்ணாலும் உங்களால எதுவும் சாதிக்க முடியாது. ஏன்னா, நான் பாஸ் ஆயிட்டேன். அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நீங்க அவங்க கிட்ட குடுக்கணும். சரிங்களா? ஸோ ஒரு வாட்டி கூட அந்த கான்செப்ட்ட நான் திருப்பி சொல்றேன் பாருங்க. ஸோ இது உங்களுக்கான கான்செப்ட். ஸோ உங்களையே தான் கான்செப்ட்ஸ்குள்ள வச்சிருக்கிறேன். பாருங்க. உலகம் அப்படின்னா நம்ம பூமி. அ அது நம்ம வாழக்கூடிய இடம். தொல்காப்பியம் அப்படிங்கிறது தொன்மையான காப்பியம். உலகம் தோன்றிய நாளில் தோன்றிய காப்பியம் தொல்காப்பியம். பழைய அட்டப்பழைய காப்பியம். அப்போ உலகத்திலிருந்து என்ன தோன்றியது? ஊர் தோன்றியது. அந்த ஊர்ல ஆடம் அண்ட் ஈவ் மாரி ஒரு கப்பிள்ஸ் இருக்கிறாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பரிமாறிக்கிறாங்க. அதன் மூலமா அவங்களுக்கு குழந்தைங்க. உயிர் அப்படிங்கிறது இங்க குழந்தைங்கன்னு வச்சுப்போம். குழந்தைங்க பிறக்குறாங்க. வெரி ஹேப்பி. சரிங்களா? ஏன்? அவைங்க நல்லபடியா படிச்சு டிஎன்பிசி, டிஆர்பிஓ கிளியர் பண்ணிட்டாங்க. மிகுந்த புகழ் பெறுறாங்க. அவங்க போகக்கூடிய இடமெல்லாம் சிறப்பு. ஏன்னா, இப்படி ஒரு படிச்சவன நான் எங்கேயும் பார்த்ததில்ல. இவர் தான் டிஎன்பிசில ஸ்டேட் ஃபர்ஸ்ட். இவர் தான் டிஆர்பில போன வாட்டி கட் ஆஃப்ல விட்டாரு. இந்த வாட்டி ஸ்டேட் ரேங்க் வாங்கி பாஸ் ஆயிட்டாரு. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லக்கூடிய இடமெல்லாம் அவங்களுக்கு சிறப்பு. ஆனா, அந்த சொந்தக்கார கூட்டம், இல்ல வந்து நம்மள புறம் பேசின கூட்டம், இவன் ஒளிஞ்சு போவான் அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். அவங்களுடைய எண்ணம் ஒரு நாளும் ஒரு முடிவுக்கு வராது. அவன் எண்ணிக்கிட்டே இருக்கட்டும். அவன் நாசமா போகட்டும். சரிங்களா? ஏன்னா, நம்மள நாசமா போகும்ன்னு எவன் எண்றானோ, அவன் நாசமா போயிருவான். அதனால நீங்க எந்த ஒரு இழிச்சொல்லையும் நீங்க வந்து பெருசா எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? உங்களுடைய போக்குல நீங்க போயிட்டுருங்க. ரைட். ஒரு வாட்டி கூட ஞாபகப்படுத்திக்கங்க. உலகம் டூ முடியாது அப்படிங்கிற வார்த்தை. சொந்தக்காரன் என்ன நெனச்சாலும் நம்மள கீழ தள்ள முடியாது. ரைட். திரும்பியும் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கங்க. அப்புறம் குறுந்தொகை. குறுந்தொகைய பொறுத்தவரைக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. மொத்தம் 4 வார்த்தை. ஒண்ணு பாம்பு, முதல, மீன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, செய். சரியா? இவ்வளவு தான். இப்ப நம்மலாம் பாஸ் ஆயிட்டோம். தொல்காப்பியத்த பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து பெரிய அளவுல பாஸ் ஆயிட்டோம். டிஎன்பிசி, டிஆர்பியோ கிளியர் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்றது? கொஞ்சம் ஜாலியா இருக்க வேண்டியதா, கொஞ்சம் ஜம்முன்னு நீங்க விரும்புனத சாப்பிட்டு, விரும்புன இடத்துக்கெல்லாம் போய் இருக்கணும் இல்லைங்களா? இப்போ அம்மா கிட்டயோ, மனைவி கிட்டயோ, இல்ல மனைவி நீங்க வேலைக்கு போறீங்க அப்டின்னா கணவன் கிட்டயோ, நான் என்ன கேட்டுப்புட்டேன் இப்போ? நல்லபடியா வாய்க்கு ருசியா ஒரு சாப்பாடு கேட்கிறேன். செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? இப்படிங்கிறத கேட்கணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, குறுந்தொகை. பாம்பு, முதல. நான் என்ன பாம்பு கறியா வச்சு கேட்டேன்? இல்ல முதல கறி வச்சு கேட்டேனா? நம்ம ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் என்னங்க?
மீன். சரிங்களா? ஒரு மீன் கறி செஞ்சு தர முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்ப யார் தெரியுமா? ரெவென்யூல வேலை பார்க்குறேன். இல்ல நான் பிடி அசிஸ்டன்ட்டா இருக்கேன். இல்ல பிடி அசிஸ்டன்ட்டா இருக்கேன். எனக்கு ஒரு மீன் குழம்பு வச்சு தர முடியாதா? செஞ்சு தர முடியாதா? ஓகே. இப்ப எங்களுடைய ஊர் பொறுத்தவரைக்கும் கன்னியாகுமரி. எங்களுக்கு 6 நாளும் மீன் வேணும். சரிங்களா? எங்க ஊர் மக்கள்லாம் இது கண்டிப்பா ஞாபகம் வச்சுப்பாய்ங்க. நாங்க பாம்பு சாப்பிடுறதில்ல, முதல சாப்பிடுறதில்ல. தவிச்ச வாய்க்கு ஒரு தண்ணி மாதிரி மீன் குழம்பு செஞ்சு கேட்கிறோம். அத செஞ்சு தர மாட்டேன்னு சொன்னா எப்படி? ஸோ குறுந்தொகை 4 பாம்பு, முதலை, மீன், செய். சரிங்களா? இப்படி ஒரு கான்செப்ட்டா இல்ல இந்த கான்செப்ட் எனக்கு பிடிக்கல சார். வேற மாத்திக்கங்க. ஒண்ணும் பரவால்ல. சரிங்களா? சரி. இனி அந்த தனித்தனியா இருக்கக்கூடிய விஷயங்கள நம்ம சேர்த்துக்கணும் இல்லைங்களா? திருக்குறள் 6, தொல்காப்பியத்துல 9, அ குறுந்தொகையில 4. சரிங்களா? அடுத்தது கலித்தொகையிலருந்து ஆரம்பிப்போம். இதெல்லாம் தனித்தனியா ஒத்தையா இருக்குது பார்த்தீங்களா அது. கலித்தொகை. கலி அப்படின்னாலே கல்கி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப தான் ஒரு படம் பிரபாஸ் நடிச்சு வந்தாரு. கல்கி, கலி 2மே ஒண்ணு தாங்க. சரியா? கலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த 21 செஞ்சுரி நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலம் தான் கலியினுடைய காலம். கல்கியினுடைய காலம். கலி தொடங்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க. கலிகாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சு, கெட்டது நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் இது. எல்லாமே மாறி போச்சு பார்த்தீங்களா? டேப்லெட்னால நம்ம பசிய ஆத்திக்கிறோம். இப்படிப்பட்ட காலகட்டம். அப்ப இந்த கலி காலகட்டத்தில வேளாண்மை எப்படி இருக்கு? கலி தொடங்கிடுச்சு. வயலெல்லாம் மாறி இண்டஸ்ட்ரி வந்துருச்சு. இல்லீங்களா? அந்த கல்கி படம் பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை உங்களுக்கு மறக்காது. கலித்தொகை அப்படின்னா, வேளாண்மை அப்படிங்கிறது மறக்காது. அடுத்தது நற்றிணை உழவர். உழவர கொண்டு இந்த வேளாண்மை கூட சொல்லிறாதீங்க. அதனால தான் நான் உழவர அந்த அளவுக்கு அதில பயன்படுத்தல. வேளாண் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே. உழவர் அப்படின்னா, மருத திணையில வேலை பார்ப்பாங்க. வயல்ல இறங்கி வேலை பார்ப்பாங்க. 5 திணைகள் நீங்க படிச்சீங்கன்னா, ஆம், அப்புறம் வந்து சாரி முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த 5 திணைகள்ல உங்களுக்கு நல்ல திணை எதுன்னா மருத திணை. வயலும் வயல் சார்ந்த இடம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையில மருத திணை தான் வயலும் வயல் சார்ந்த இடம்ங்க. அப்போ இந்த நல்ல திணையில வேலை பார்க்கக்கூடியவங்க யாரு? உழவர். சோ நல்ல திணையில வேலை பார்க்கக்கூடியவன் உழவன். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். இப்போ 10 அப்படிங்கிற அந்த நூல்ல இருந்து வெள்ளம் அப்படிங்கிற வார்த்தைய எடுத்திருக்காங்க. சரியா? வெள்ளம். வெள்ளம்னா தண்ணி. அ அதாவது மலையாளத்தில தான் நம்ம வந்து வெள்ளம் அப்படிங்கிறத அதிகமா பயன்படுத்துவாங்க. வெள்ளம் அப்படின்னா பெரிய காட்டாற்று வெள்ளம். அதுதான் வெள்ளம். ஆனா எங்க ஊர்ல என்னன்னா வெள்ளம்னா தண்ணி. குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்கிறத வெள்ளங்குண்டா அப்படின்னு தான் கேட்பாங்க. ரைட். சோ வெள்ளம் அப்படின்னா தண்ணீன்னு வச்சுப்போம். முன்னாடிலாம் ஃப்ரீயா கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப ரூ. 10 குடுத்தா தான் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். இல்ல பெரிய காட்டாற்று வெள்ளம். பதிஞ்சு போயிரும். பதிச்சுட்டு போகும். தன்னுடைய காலடி தடத்த பதிச்சுட்டு போகும். சென்னையில போன வாட்டி டிசம்பர் மாசம் பார்த்தோம். வெள்ளம் வந்தது. பதிச்சுட்டு போயிடுச்சு தன்னுடைய தடத்த அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 இதுல எத வேணா நீங்க எடுத்துக்கங்க. ஒண்ணு வெள்ளம், காட்டாற்று வெள்ளம் பதிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னும், இல்ல வெள்ளம். எங்க ஊர்ல வெள்ளம் தான் சொல்லுவோம். தண்ணி குடுங்க, இல்ல குடிநீர் குடுங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி குடிங்கன்னு. குடிக்கிறதுக்கு வெள்ளம் கொண்டா அப்படின்னு தான் கேட்பாங்க. ரைட். கொஞ்சம் மலையாளம் கலந்திருக்கு. ஸோ அப்படின்னா, இப்ப வெள்ளம் வந்து நம்ம ரூ. 10 குடுத்து வாங்க வேண்டியிருக்கு. முன்னாடி வீட்ல போனா குடுப்பாங்க. ரைட். இப்போ வெள்ளம் பதிற்றுப்பட். கோடை அகநானூறு. கோடை அப்படிங்கிற வார்த்தைய அகநானூறு அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க. கோடையில நம்ம என்னப்பா பண்ணுவோம்? வெளிய இறங்கவே முடியாது. வீட்டுக்குள்ள தான் இருந்தாகணும் நீங்க. வெளிய இறங்குனீங்கன்னா பொசுங்கிருவீங்க. ரைட். அதே மதுரை, வெள்ளூரு இந்த மாரி இடங்கள்ல இருக்கக்கூடியவங்க மக்கள் எல்லாம் இன்னும் பயங்கர கஷ்டம். ரைட். சோ கோடையில நம்ம வந்து அகத்துக்குள்ள தான் இருப்போம். ஒரு ரூ. 400 2 பிரியாணி வாங்கி வீட்டுக்குள்ள இருந்து சாப்பிட்டுருங்க. வெளிய இறங்கிறாதீங்க. அப்படிங்கிற ஒரு கருத்து நீங்க வச்சுக்கோங்க. சோ கோடை அப்படின்னா அகநானூறு. வீட்டுக்குள்ள தான் இருக்கணும். ரைட். அடுத்தது மருந்து அப்படிங்கிற வார்த்தையும் அகநானூறுல இடம்பெற்றிருக்கு பாருங்க. மருந்து அப்படிங்கிறது. நீங்க வெளிய இறங்குனீங்க, வீட்ட விட்டு வெளிய இறங்குனீங்கன்னா மருந்து வாங்க போ வேண்டியது தான். நீங்க வெளிய போங்க. ஏதாவது சின்ன சின்ன தலைவலி, கை வலி, கால் வலி அதுக்கு மருந்து வாங்குறதுக்கு மட்டும் போங்க. மத்தபடி அகத்துக்குள்ள ரூ. 400 குடுத்து பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டே இருங்க. சரியா? இது 2யும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. கோடையில வீட்டுக்குள்ள இருங்க. ஒரு வேள வெளிய இறங்குனீங்கன்னா மருந்து தான் வாங்க வேண்டியிருக்கும். சோ கோடை, மருந்து 2மே அகநானூறுல இருக்கு. அப்புறம் உலகம் அப்படிங்கிற வார்த்தை ஆல்ரெடி தொல்காப்பியத்துல இருக்குன்னு பார்த்தோம். அது திருமுருகாற்றுப்படையிலயும் இருக்குது. இத எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, திருமுருகாற்றுப்படை யாருடைய நக்கீரர் எழுதினது இது. ஆ உலக தமிழ் கடவுள் முருகன். அவருடைய பேர்ல எழுதினது தான் திருமுருகாற்றுப்படை. ஆற்றுப்படை அப்படின்னா, தலைவனை புகழ்ந்து அவன வந்து பெரிய முருகன வந்து தலைவனா வச்சு, பாட்டுடை தலைவனாக வச்சு பாடக்கூடிய பாட்டு. இப்பதான் பழனியில தமிழ்நாடு அரசாங்கம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, உலக தமிழ் பக்தர்கள் மாநாடு ஒண்ணு நடைபெற்றது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் கடவுள், உலக தமிழ் கடவுள் திருமுருகர். அப்ப உலகம், முருகாற்றுப்படை.
அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. ஒரு கரண்ட் அஃபேர்ஸும் சொல்லியாச்சு சரிங்களா? ஒரு கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். என்னது? பழனியில் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உலக தமிழ் அ முருக பக்தர்களுடைய மாநாட இப்பதான் நடத்தி முடிச்சாங்க. ரீசென்ட்டா ஒரு 1 1/2 மந்த்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அத ஞாபகம். உலகம் அப்படின்னா திருமுருக ஆற்றுப்படை. அதுலயும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பானாற்றுப்படை. சரியா? பெரும்பானாற்றுப்படை. பார். பார்னாலும் உலகம்னு தான் அர்த்தம். ஆனா பார்ன்னு ஏதோ பார்த்தல் வார்த்தையா இருக்கலாம். இல்ல பார் அப்படிங்கிற உலக வார்த்தையா இருக்கலாம். எப்படினாலும் பா, பே, பா, பா. பாருங்க. பா அந்த வரிசை அப்படியே வரிசையா இருக்கும் பாருங்க. பா, பே, பா, பா. ஸோ பே, ப, பா அப்படிங்கிறது இருக்குது. பார் அப்படிங்கிறது பெரும்பானாற்றுப்படை. பார்னா உலகம். பெருசா தான் இருக்கும். சரிங்களா? அப்படி வச்சிருக்காங்க. ரைட். ஸோ இங்க ஏற்கனவே உலகம் இருக்குது. இதையும் இந்த பாறையும் போட்டு இடிச்சுக்க கூடாது. சரிப்பா. ஸோ இதெல்லாம் முடிச்சாலும் இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா எனக்கு இருந்த சந்தேகம் தான். அது உங்களுக்கு இருக்கலாம். இந்த பாருங்க சார், இதுல கிளவியாக்கம், அகத்திணையியல், களவியல்னெல்லாம் இருக்குதுல்ல. இது என்ன சார் இத விட்டுட்டோமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் தொல்காப்பியத்துல இருக்கக்கூடிய சாப்டர்ஸ். இப்போ உலகம் அப்படிங்கிறது தொல்காப்பியத்துல கிளவியாக்கம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஊர் அப்படிங்கிறது தொல்காப்பியத்துல அகத்திணையியல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்குது. சோ இத அந்த அளவுக்கு டீப்பா கொஸ்டினா கேட்பாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். 1. ஒரு வேளை கேட்டுட்டாங்கன்னா என்ன சார் பண்றது? அதுக்கும் ஏதாவது ஒரு நம்ம ஒரு சின்ன ஒரு அது கூட சொருவி வச்சுக்க வேண்டியதுதான். பாருங்க. உலகம் தொல்காப்பியத்துல கிளவியாக்கம் அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து எடுக்கப்படுது. பாருங்க. இந்த தொல்காப்பியத்த நீங்க படிச்சீங்கன்னா, கிளவி கூட ஆக்கம் பெறுவாங்க இந்த உலகத்துல. அப்படின்னு ஒரு நீங்களா அடிச்சுக்க வேண்டியது. இதே மாரி நீங்க எந்த கான்செப்ட் இருந்தாலும் சரி, நீங்க தான் புரிஞ்சு வச்சுக்க போறீங்க. உங்க மனசுக்கு தான அந்த ஆன்ஸர் தெரிய போகுது. பேப்பர் திருத்தக்கூடியவங்க ஆப்ஜெக்டிவ் தான். அவங்க வந்து நீங்க கிளவியா, ஆக்கம் பெற்று உலகத்துல இருந்தாங்கன்னு எல்லாம் பார்க்க போறதில்ல. உன் மனசுக்கு கிளவி ஆக்கம்னு தெரிஞ்சா போதும். தொல்காப்பியத்தில் எந்த சாப்டர்ல உலகம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வாத்தியார் சொல்லியிருக்காரு என்னது? தொல்காப்பியத்துல கிளவி ஆக்கம் பெற்றாள். அப்படின்னா உலகத்துல ஆக்கம் பெற்றாள். ரைட்? அப்ப அது ஞாபகம் இருக்கட்டும். அதே மாரி ஊர். தொல்காப்பியத்துல அகத்திணையியல் அப்படிங்கிறதுல ஊர். ஊர்னாலே மருதத்திணை ஏற்கனவே அகம்னு சொல்லிட்டோம். ரைட். அன்பு அப்படிங்கிறது லஸ்ட். தொல்காப்பியத்தில் அன்பு அப்படிங்கிறது எந்த பகுதியில் இடம்பெற்றிருக்குதுன்னா, களவியல் அப்படின்னாலே லஸ்ட்ன்னு தான் அர்த்தம். லவ்ன்னு தான் அர்த்தம். அது ஈஸியா நீங்க போட்டுறலாம். ரைட். அகைன் உயிர். கிளவி, கிளவி, உலகம், உயிர். சரிங்களா? 2மே ஈஸி தான். உ 2மே கிளவி ஆக்கத்துல தான் இடம்பெற்றிருக்கு. அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். மகிழ்ச்சி கற்பியல்ல இடம்பெற்றிருக்கு. மகிழ்ச்சி கற்போட இருந்தா மகிழ்ச்சி தானங்களேன். அதுக்கு மேல வேற என்ன வேணும்? ரைட். அப்புறம் வேற்றுமையியல். அது புகழ் அப்படிங்கிற வார்த்தை இந்த சாப்டருக்குள்ள இருக்குது. வேற்றுமையியல். அ இத நீங்க ரொம்ப நான் குடுக்குறது கொஞ்சம் ராவா இருக்கும் பாருங்க. புகழ் அப்படின்னு விஜய் டிவில ஒருத்தர் இருக்காரு. உண்மையிலேயே ஒருத்தன் புகழ் பெறணும் அப்படின்னா, நல்ல நீட்டா, நல்ல ரொமான்டிக்கா, ரோமியோ மாதிரி வரணும். இல்லீங்களா? ஆனா, இந்த புகழ் பார்த்தீங்கன்னா, பரட்டையா வருவான். முடிய வளர்த்து போட்டுருக்கு ஒரு மாரி கோமாளி மாரி வருவான். அதுல ஒரு வேற்றுமை. இப்படி பரட்ட மாதிரி வந்தா எவனாவது புகழ் பெற முடியுமான்னா, அவன் புகழ் பெற்றிருக்கான். இப்போ புகழ், வேற்றுமை. செல், புறத்திணையல். வெளிய தானே போணும். ஒரு திணையிலிருந்து மருதத்திணையிலிருந்து இறங்கி நம்ம வெளிய ஏதோ வேற ஒரு திணைக்கு தானே போகணும். புறம் தான் இறங்கி நாம செல்ல முடியும். ரைட்? அப்புறம் ஒளி. கிளவிய ஒழிச்சிறணும். கிளவி ஆக்கம். வென முடிஞ்சுது. இதோட கிளாஸும் முடிஞ்சுது. சரிங்களா? வென முடிஞ்சுது. வகுப்பும் இதோட முடியுது. ரைட்? இத தள்ளி நம்ம ஒண்ணும் பெருசா இதுல இருக்கிற மாரி தெரியவில்லை. இஃப் யூ ஹேவ் எனி அதர் டவுட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. பார்ப்போம். ரைட்?